الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. الحمد لله. அகிலங்கள் அனைத்தையும் தன் ஆளுமையின் கீழ் வைத்திருக்கும் அந்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், எமது நாவுகள் உச்சரிக்காத இரகசியங்களையும் அறிபவன். இருண்ட இரவின் கருங்கல்லில் ஊர்ந்து செல்லும் எறும்பின் காலடி சத்தத்தையும் துல்லியமாக கேட்பவன். காய்ந்து போன நிலத்திற்கு மழையை தந்து உயிர் கொடுப்பது போல் பாவங்களால் காய்ந்து போயிருக்கும் எமது உள்ளங்களுக்கு ரமலான் எனும் வசந்தத்தை தந்து மீண்டும் உயிர் கொடுத்த அந்த ரஹ்மானின் கருணையை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். விண்ணுலகும் மண்ணுலகும் எவர் மீது ஸலவாத்து சொல்லுகிறதோ, யாருடைய இதயம் உம்மத்தி உம்மத்தி என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று நமக்காக துடித்ததோ, அந்த அகிலத்தின் அருட்கொடையாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மற்றும் சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் விடைபெறும் எனும் ரமலான் எனும் தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டி செல்லாம் என நினைக்கின்றேன். இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் இந்த ரமலான் சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்று எமது உள்ளங்கள் பாரமாக இருக்கின்றன. நம் இல்லங்களில் விருந்தாளியாக வந்து நம்மை பரிசுத்தப்படுத்திய ரமலான் இதோ விடைபெறத் தொடங்கிவிட்டது. இந்த ரமலான் இந்த விடைபெறும் தருணத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் கடப்பாடுகள் என்ன என்பதை அல் குர்ஆன் மற்றும் சுன்னா ஒளியில் பார்ப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது விடயம் இறையச்சம், தக்குவா. அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது இறையச்சத்தை பற்றி லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்குவாவுடையவராக மாறுவதற்காகவே இந்த நோன்பை நாங்கள் உங்களுக்கு கடமையாக்கியிருக்கின்றோம். ரமலானில் யாரும் பார்க்காத தனிமையில் அல்லாஹ்வை பயந்து ஒரு சொட்டு நீரும் கூட குடிக்கவில்லை. அதே தக்குவா ரமலான் முடிந்த பிறகும் நம் வாழ்வில் தொடர வேண்டும். ரமலான் விடைபெறலாம், ஆனால் ரமலான் கற்றுத்தந்த தக்குவா நம்மிடமிருந்து பிரியக்கூடாது. இதுவே நம்முடைய முதலாவது கடப்பாடாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தொழிற்சாலைக்கு நாங்கள் ஒரு மூலப்பொருட்களை உள்ளே அனுப்பும் போது அந்த பொருள் வெளியே வரும்போது எவ்வாறு முழுமை பெற்று வருகிறதோ அவ்வாறு ஒரு அடியான், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இந்த ரமலானுக்குள் நுழைந்து வெளியே வரும்போது ஒரு முத்தகீனாக, ஒரு முஃமினாக, ஒரு இறையச்சமுடையவராக, பயபக்தி உடையவராக வர வேண்டும் என்பதே இந்த நோன்பின் மிக பிரதான நோக்கமாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது இரண்டாவது விடயம் முஹாசபா, சுய விசாரணை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருக்கும் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த முஹாசபா பற்றி குறிப்பிடும் போது எவ்வாறு சொன்னார்கள் என்றால், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, மறுமையில் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். நாமே கேட்டுக்கொள்வோம், இந்த ரமலான், இந்த 30 நாட்கள், இந்த 29 நாட்கள் நம்மிடம் என்ன மாற்றம் வந்தது? நம் நாவுகள் அடங்கியதா? நம் உள்ளங்கள் பொறாமையிலிருந்து தூய்மை அடைந்ததா? நாம் ஒரு புதிய மனிதராக மாறிவிட்டோமா என்று நம்மை நாமே சுய விசாரணை செய்வது எமக்குள்ள பெரிய ஒரு கடப்பாடாகும். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது விடயம்
அமல்கள் ஏற்றுக்கொள்ள அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மதினாவில் தெருக்களில் வாழ்ந்த சஹாபாக்கள் ரமலான் முடிந்து விட்டால் 6 மாதங்களுக்கு ரப்பனா தக்கப்பல் மின்னா, அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த நோன்பை அங்கீகரித்துக்கொள், ஏற்றுக்கொள் என்று அழுது துவா செய்வார்கள். அவர்கள் அமல்கள் செய்ததை விட அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் தான் அதிக கவலை கொண்டார்கள். நாமும் இன்று கேட்க வேண்டியது அதுவே, யா அல்லாஹ் எங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வாயா என்று நாங்கள் அல்லாஹ்விடம் அழுது நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அன்புக்குரியவரே, அடுத்த விடயம் என்னவென்றால் தௌபா, பாவ மன்னிப்பு நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறும்போது ஆமீன் சொன்னார்கள். எதற்காக வேண்டால், யார் ரமலானை அடைந்தும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். விடைபெறும் இந்த இறுதி நேரங்களில் அழுது நர விடுதலையை இறைவனிடம் கெஞ்சி பெறுவது எமது தலையாய கடமையாகும். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் ஒரு மேகம் போல வந்து மலையை பொழிந்துவிட்டு நகருகிறது. நம் பாவங்களை நாம் கழுவிக்கொண்டோமா? நாம் இன்று இந்த ரமலானை வழி அனுப்புகிறோம். ஆனால் ஒரு சில நிமிடங்கள் நானும் நீங்களும் சிந்தனை செய்து பாருங்கள். சென்ற ரமலானில் நம்மோடு நோன்பு நோட்ட சகோதரர்கள் இன்று மன்னரைக்குள் கபருக்குள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே நிலையில்தான் நமக்கும் சுப்ஹான் அல்லாஹ், இந்த ரமலானை நாம் வழி அனுப்புகிறோம். ஆனால் அடுத்த ரமலான் நம் வாழ்வில் மீண்டும் வருமா? அடுத்த ரமலானை பார்க்கும் பாக்கியம் நம் கண்களுக்கு கிடைக்குமா என்ற கேள்விக்கு நம்மிடம் பதில் இல்லை. சுப்ஹான் அல்லாஹ், ஒருவேளை இதுவே நமது கடைசி ரமலானாக இருந்தால் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். எனவே எஞ்சியிருக்கும் இந்த சில நாட்களை, சில மணித்தியாலங்களை, சில நிமிடங்களை கண்ணீரால் நனைப்போம், இறைவனிடம் சரணடைவோம். ரமலான் மறைந்தாலும் இறைவனின் எம்மோடு இருக்கின்றான். எனவே அல்லாஹ்விடம் நம்முடைய ரமலான் ஏற்றுக்கொள்ள பிரார்த்தனை செய்து கொள்வோம். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீயுன் அலீம். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மதீனா பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தக்கபல்லா மின்னா மின்கும் சாலி அமால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.